அன்னைக்கு ஒரு நாள் மதுரைக்கு போயிருந்தப்ப தம்பி இந்த தனுஷ் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்வார்ல ஜெகமேந்திரம் படத்துல அந்த ஹோட்டல் நம்ம மதுரையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அண்ணா சொன்னாரு. என்ன சொல்றீங்க அப்படியா அண்ணா அந்த ஹோட்டல்ல போய் விடுங்க அப்படின்னா அந்த ரோட்டு மனையில இறக்கி விட்டாரு டிராபிக்கா இருக்கு நேரம் நடந்து பாப்பா அந்த மனையில இருக்கும் அப்படின்னாப்ல. ஹோட்டலோட பேரு ஜெயவிலா சாப்பாடு கிளப் 1950 இருக்கு போல. ஒரு சின்ன வீடு தான் அது உள்ளதா ஹோட்டல் வச்சிருக்காங்க போல. இந்த சின்ன இடத்துல கூட அவ்வளவு பேர் கூட்ட கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. படத்துல வந்த மாதிரி அச்சு அசல் அப்படியே இருக்கு. செட் எல்லாம் போடாம அப்படியே எடுத்துருக்காங்க போல. சரி வந்த வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு உள்ள போனா சாப்பாடு 20 ரூபா, சிக்கன் 65 25 ரூபான்னு போர்டுல போட்டுருக்கு. அட என்னப்பா ஆச்சரியம், இந்த காலத்துல இப்படி ஒரு கடையான்னு சொல்லிட்டு அண்ணா எனக்கு ஒரு சாப்பாடு 20 ரூபா சாப்பாடு கொடுங்க அப்படின்னா மூதேவி அந்த போர்டை ஒழுங்கா பாரு, அது 1990ல வச்ச போர்டு, சும்மா ஷோக்கு வச்சிருக்கோம் அப்படின்னாப்ல. ஆமா சாரி ரேட்டை பார்த்தா ஒரே குசி ஆயிடுச்சு, அதான் கேட்டேன்னு சொல்லிட்டு நேரா சாப்பிட போயாச்சு. இங்க ஐரி மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸா, அண்ணா அந்த ஐரி மீன் குழம்பு இருக்குல்ல அந்த சாப்பாடு ஒன்று கொடுங்க அப்படின்னா சரி போ 2 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடும் போயிட்டாப்ல. உடனே இலைய போட்டாங்க. இலைய நல்லா தண்ணி ஊத்தி நல்லா குளிப்பாட்டுற கேப்ல அந்த கூட்டு பொரியல் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க. நான் இது வரைக்கும் இந்த ஐரி மீனை சாப்பிட்டதே கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்துல ஒரு பாட்டி நின்று இருந்தாங்க. பாட்டி இந்த ஐரி மீன் குழம்பு எப்படி பாட்டி இருக்கும் அப்படின்னா அப்படியா சரி வாங்க நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா நான் முன்னாடியே சாப்பிட்டேன் பாணி லேட்டு நீ சாப்பிடுவா அப்படின்னாங்க. சரி பாட்டி நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் நெத்தினி மீன் குழம்பு எனக்கு விரும்பி சாப்பிடுவோம், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலா ஐரி மீன் குழம்பு இருக்கான்னு பாத்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றப்ப ரேட்டு கேட்காம ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஐரி மீன் குழம்பு சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாயாங்க. ஏன் ரேட் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை ஐரி மீன் ரொம்ப ரேட்டோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி அந்த ஐரி மீனை எடுத்து சோத்தோட பிரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. டேஸ்ட்லாம் நல்லா அருமையா தான் இருக்கு. ஆனா அந்த நெத்திலி அளவுக்கு வரலங்க. ஒருவேளை நெத்திலி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதெல்லாம் நம்மளுக்கு அப்படி இருக்கும் போல. ஆனா இதுவும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கு. ஆனா ரேட் 300 ரூபா அப்படிங்கிறது தான் லைட்டா ஷாக் ஆயிருச்சு. உங்ககிட்ட இந்த கோலா உருண்டை வாங்கணும், இதோட ரேட் வெறும் 30 ரூபா தான். மட்டன் கோலா உருண்டை இது அருமையா இருந்துச்சு. ஃபைனலா நானும் கேமராமேனும் திருப்தியா சாப்பிட்டது எவ்வளவு தெரியுமா பில் வந்துச்சு? 1000 ரூபாய். நீங்க மதுரையில இருக்கிற இந்த ஜெயவிலாஸ்ல சாப்பிட்றீங்களா அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐரி மீன் பிடிக்குமா நெத்திலி பிடிக்குமான்னு சொல்லிருங்க.